நம்ம இன்றைக்கி நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணுவோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு இது பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதை மேலாப்பில் பெரட்டுறதுக்காக கொஞ்சம் கோட்டிங்க்காக கொஞ்சம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் கறி மசாலா பவுடர் கொஞ்சம், இதுக்கு லெமன் நீங்கள் போடலாம். இல்லாட்டி நான் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் புளி போட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கலக்கிற வேண்டாம். கொஞ்சம் மீன் பிரட்டி வைக்கிற மாதிரிக்கு நம்ம இதை பிசைஞ்சுக்கிடுவோம். இந்த மிளகாயை நல்லா பிசைஞ்சிட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக போட்டு நல்லா பிரட்டி வச்சுருவோம். இதை பிரட்டி ஒரு 1/4 மணி நேரமாவது இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதோடைய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த நெத்திலி கருவாடு கூட ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. மீன் கிடைக்காதவங்க கருவாடு கூட சாப்பிடுவாங்க. இதே மாதிரி கொஞ்சம் நேரம் பண்ணி நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் அப்படி ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்குவோம். அதில் கொஞ்சம் ஆயில் போட்டு, ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம இந்த மீன்களை எடுத்து போட்டுருவோம். சிம்மில் வச்சுக்கோங்க, சீக்கிரம் பொரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம ஒன்றா எல்லாத்தையும் திரட்டிடுவோம். நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சா நல்லா வெந்துடும். நல்லா வச்சாச்சு. கடைசியில் இந்த கருவேப்பிலையை நம்ம எடுத்தோம்னா இந்த கருவேப்பிலையுடைய டேஸ்ட்டும் இந்த வாசனையும் ரொம்ப நல்லா மீனில் இதாகும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு மீனாக நம்ம எடுத்துருவோம். கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெத்திலி மீன் நல்லா பொரிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் பொரித்து ஈஸியாக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.